சோஸ்திரம் வழிகள் இதனை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். உடைய குமாரனாகிய இயேசுவை எனக்காக அனுப்பினீர். அவரின் பாடுகளாக மன்னித்தார், ஜீவனை கொடுத்தார். பிறரை தான் நம்புகிறேன். உடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தால் என் ஆவியாக்குமா சரித்தை கழிவு புது வார்த்தை. இதை ஜெபி தேவனே, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனே, பேர் சொல்லி அழைக்கும் தேவனே, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கும் தேவனே, பொய்யுறாத தேவனே, தம்மை மறைந்து கொண்டிருக்கும் தேவனே, தலைமுறை தலைமுறையாக ராஜாவிற்கு பண்ணும் தேவனே, ஆதி முதலாய் வீட்டிற்கும் தேவனே, கர்த்தரே கர்த்தரே, கர்த்தராகிய ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரே, சாதகமான கர்த்தரே, ராஜர்களுக்கு கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, பரிகரியாகிய கர்த்தரே, உன்னதமான கர்த்தரே, பரிசுத்தராகிய கர்த்தரே, எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே, நீதி உள்ள கர்த்தரே, எங்கள் நீதியை இருக்கிற கர்த்தரே, எங்கள் நீதியை வெளிச்சமான கர்த்தரே, மனுஷமான யாருக்கும் கர்த்தரே, எனக்கு துணை செய்கிற கர்த்தரே, எங்களுக்கு முன்சொல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே. ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உங்களோட குடும்பத்தார் அனைவரும் இருப்பதாக. ஆமென். கைவிடாமல் நடத்தி வரும் கிருபை தயவாய் கொடான கொடி நன்றி தகப்பனே. ஏசப்பா, இப்ப தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பை நீங்களே என்னோடு தொடர்பு முடிவு வரை ஆசீர்வாதம் ஏசப்பா. ஏசி முன்ன சொன்னோக்கே எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். போன வாரம் தெரிந்து கொள்வோம் தலைப்புல யாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த வாரம் யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா சாராள் அப்படின்றவங்க பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த சாராள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா இளவரசி இல்லைன்னா ஜாதிகளுக்கு தாய். பாத்தீங்களா, பேரு எவ்வளவு அர்த்தமா இருக்கு. சாராள் ஆபிரகாமுடைய மனைவி. ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விசுவாசிகளின் முதல் பிதா. அதான் ஆபிரகாம் என்ற பேருக்கு அர்த்தம். இவங்க 127 வருஷம் உயிரோட வாழ்ந்தாங்க. எவ்வளவு வருஷம்? 127 வருஷம். ஆதியாகமம் 17:16 வாசிங்க. ஆதியாகமம் 17:16 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 17:16 நான் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு மகன் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவன் ஜாதிகளின் தாயாகவும் அவர்கள் ஜாதிகளின் ராஜாவாகவும் அவனை ஆசீர்வதிப்பேன். சாராளுக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பில்லை. ஆனா இயேசுப்பா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆபிரகாம் ஜெபிச்சாரு இல்லையா? ஜெபிச்சு விசுவாசிச்சாரு. அதனால இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சாராளுக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் எபிரேயர் 11:11 வாசிங்க. எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிறார். கர்ப்பவதியாகி பாத்தீங்களா, விசுவாசத்தினால குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை சாராளுக்கு. ஆனா அவங்க விசுவாசிச்சதுனால ஏசப்பா அவங்க சாராள பெண்மணிக்கு பிள்ளையை கொடுத்தாரு. அவங்க அற்புதமா அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. ஜாதிகளுக்கும் ஏசப்பா தாயாக்கினாரு. இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசுவாசம் மெயினா நமக்கு இருக்க வேண்டிய விஷயம். விசுவாசம் இருந்தாலே நம்ம எல்லா காரியமும் நமக்கு வாய்க்கும். இது எழுப்பாது, இது வாய்க்காது, இது நிலைக்காது அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள காத்துட்டு இருப்பாங்க. எப்படா வீழ்த்தலாம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்னே ஒன்றா நீங்க நினைவு வச்சுக்கணும், விசுவாசிங்க. ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஏசப்பா ரெட்டிப்பான நன்மைகளை தருவாரு, நம்மள ஆசீர்வதிப்பாரு. விசுவாசம் நம்மள எந்த வயதுல ஆசீர்வதிக்கும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுன்ற நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஆமென்.